அப்பாடா, அம்மா போயிட்டாங்க. இனி நோ டென்ஷன். கடைசியா போகும்போது உன்னோட அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க நீ கேக்கலையா? நீ காணாம போனா கூட என் மேலதான் சந்தேகப்படுறாங்க. ஆக்சுவலி அது ஏன்னா நான் தான் உன் காதலுக்கு அடிமை ஆயிட்டேன்ல. இந்த வார்த்தையை இப்போ நீ உன் அம்மா கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. ஆனா உன்கிட்ட சொல்றேன்ல, நான் உன் காதலுக்கு அடிமையா இருக்கேன், நீ என்னோட ஹக்குக்கு அடிமையா இரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல போய் நீ உன் அம்மா கிட்ட பேசு. நான் அப்புறம் பேசுறேன் ஜானு. அது வரைக்கும் ஒரு சின்ன ஹக் இல்லனா ஒரு சின்ன கிஸ் குடுக்கலாம்ல ப்ளீஸ். ஐயோ, ஆசை தோசை அப்பள வடை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஜானு, ஏய் ஜானு, ஜானு, ஜானு. பாட்டி, பாட்டி, எதுக்குடி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு தலைவரி ஜடை போடுங்க. ஒரு நிமிஷம் இருமா, நான் ஜுன்னுவ ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல. ஜுன்னு மட்டும் கிடையாது, நானும் தான் ஸ்கூலுக்கு போகணும். ஜுன்னுவ ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னு ரெடி பண்றேன், சரியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் டைமே வந்துரும். லக்கி, லக்கி வா, நான் உனக்கு ஜடை போட்டு விடுறேன். தேவையில்லை, என் பொண்ணுக்கு என்னால ஜடை போட முடியும். நீ வா லக்கி. இதுக்கே இப்படி கோவப்படுற மித்ரா? கொஞ்ச நேரம் இருந்தா உங்க அம்மாவே தலை வாரி விடுவாங்கல்ல. நீங்க எல்லாரும் ஒரு டீமா ஃபார்ம் ஆயிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. லக்கிக்கு நான் இருக்கேன், அவளுக்கு எந்த குறையும் வர விட மாட்டேன். அப்படின்னா நீங்களும் லக்கியும் ஒரு டீமாப்பா? ஆமா ஜுன்னு, எங்க டீமுக்கு நீயும் வரியா ஜுன்னு? லக்கி பேசாம இருக்கணும், ஓகே? அம்மா மெதுவா வாருங்கப்பா, எனக்கு வலிக்குது. தேங்க் காட், மனிஷா வந்துட்டா. மனிஷா, எனக்கு ஃபோன் வருது. நீ லக்கிக்கு ஜடை போட்டு விடுறியா? உங்களுக்கு தான் போனே வரலையேப்பா. போட்டன் வை. அது எங்க பிளான் ஜுன்னு. அப்பாக்கு ஜடை போட தெரியாது, அதனாலதான் மனிஷாவை போட சொன்னாரு. ஐயய்ய, நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது லக்கி, அப்புறம் அப்பா மானமே போயிடும். மனிஷா, லக்கிக்கு ஜடை போட்டு விடு. போமா, இந்தா. ஐயோ, போயும் இவகிட்டயா கேட்கணும்? இவ வாழ்க்கையில ஜடையே போட்டது இல்லையே, இவ எப்படி லக்கிக்கு ஜடை போடுவா? ஐயோ, யாராவது ஒருத்தங்க ஜடை போட்டு விடுங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் போகணும். இன்னும் நான் டிஃபன் கூட சாப்பிடல. மனிஷா, சீக்கிரம் போட்டு விடு. சரி. அப்பா, என்ன பண்ற மனிஷா? மனிஷாக்கு நீங்களே எவ்வளவோ பெட்டர். லக்ஷ்மி, அவங்களால இதெல்லாம் முடியாது, நீ போய் ஜடை போட்டு விடு. அம்மா, லக்கி டென்ஷன் ஆகிட்டு இருக்கா, நீங்க போய் ஜடை போட்டு விடுங்க. லக்ஷ்மி, ஏய் சித்தி, நீங்க போட்டு விடுங்க. ப்ளீஸ் பா, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. லக்ஷ்மி அம்மாவே போட்டு விடட்டும். லக்கி, வா உட்காரு. அம்மா, சீக்கிரம் கொண்டு வாங்க, நான் அப்பா கூட ஸ்கூலுக்கு போகணும். தினமும் போற ஸ்கூல் தானே ஜுன்னு, நீ எதுக்கு இவ்ளோ எக்ஸைட்மெண்டா இருக்க? தினமும் அம்மா கூட இவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான், இப்போ அவன் அப்பா கூட போறான்ல, அதான். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பா கூட ஸ்கூலுக்கு போக போறேன். அம்மா
சீக்கிரம் கொண்டு வாங்க. இத கொண்டு வரேன் ஜுன்னு. இதோ வந்துட்டேன். போதும் லக்ஷ்மி, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்குள்ளயா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அர்ஜுன். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறதுனால குண்டாக மாட்டீங்க. போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. சொன்னா கேட்க மாட்டல்ல. நம்ம வீட்லயும் சாப்பிட்டுட்டேன், இங்கேயும் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப கட்டாயப்படுத்துற லக்ஷ்மி. என்னமோ இவங்க பாசமும் காதலும் இத பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு மனிஷா. இந்த காதல் கதை இப்பதான் நடக்குதா? ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கா ஆண்டி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அர்ஜுனோட வீட்ல ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இப்போ லக்ஷ்மியும் ஜுன்னுவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்கள பாக்குறதுக்காக அர்ஜுன் வந்திருக்கான். இவ்ளோ லாங் ரிலேஷனை சடனா அப்படியே விட்டுடணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? பாருங்க, நெருப்பு பத்திக்கிச்சு மனிஷா. மித்ராக்குள்ள சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் சொன்னல ஆண்டி, இது ஒர்க் அவுட் ஆகும்னு. லக்கி சீக்கிரமா சாப்பிடு. ஜுன்னு சீக்கிரம் அப்பா சாப்பிட வந்துட்டாரு. அப்பா, அர்ஜுன் சித்தப்பா வந்திருக்காங்க. ஹலோ மித்ரா. லக்கி, ஸ்கூலுக்கு போலாம் வா. டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாம்ப்பா. நீ டிஃபன் சாப்பிட்டுட்டு வா, நான் உனக்காக வெளியில வெயிட் பண்றேன். என்னாச்சு மித்ரா? நீ டிஃபன் சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல மாம். எப்போ இந்த நேரத்துக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டுருவியடா? ஆனா இன்னைக்கு சாப்பிடணும்னு தோணலப்பா. என்னாச்சுன்னா ஏன் ஒரு மாதிரி இருக்க? பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ண கூடாதுப்பா, அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். ஆமா ஆமா, ஏன் ஒரு பெரிய டாக்டர் ஹெல்த் டிப்ஸ் சொல்றாரு. அவன் டாக்டர் கிடையாது ஆண்டி, ஆக்டர். நேத்துல இருந்து இவன் டாடி டாடின்னு சொல்லிக்கிட்டு நடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். உட்காரு மித்ரா, டிஃபன் சாப்பிடு. லுக் மிஸ்டர் அர்ஜுன், இது என்னோட வீடு. ஏன் டைனிங் டேபிள். இங்க இருக்கிறவங்க என் வீட்டு ஆளுங்க. என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன டிஃபன் சாப்பிடு நீ சொல்லாத. ஆமாண்டா, இது உன்னோட வீடுதான். இது உன்னோட டைனிங் டேபிள். டிஃபன் ரெடி பண்ணது உன்னோட மனைவி. அர்ஜுனை சாப்பிட சொன்னது உன்னோட பொண்ணும் உன்னோட பையனும். எல்லார் கூடவும் சேர்ந்து நீயும் சாப்பிடலாம்ல.